முடிவு எடுக்கல, குழம்பிய நிலையில அந்த நேரங்களில் மாற்றி மாற்றி முடிவு எடுத்தார்கள் காரணமா அதிமுக வீழ்ச்சிக்கு காரணம்? அது நீங்களே எழுதிய செய்திதான். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர் தலைவர் வைகோ என்பது நீங்க சொன்னதுதான். பொதுவெளியில, தொலைக்காட்சியில, பத்திரிகையில வந்த செய்திகள். எனவே 1998 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மறுமலர்ச்சி திமுக ஒரு அங்கீகாரத்தை, நாடாளுமன்றத்திற்கான வாசலை திறந்து விட்டது எது என்று கேட்டால் அதிமுக தான். ஆனால் அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற மதிமுக கூட்டணி தர்மத்தை மீறி அப்பொழுது வாஜ்பாய் அரசுக்கு தார்மீக ஆதரவை தந்தது. அது அதிமுகவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தியது. எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் எங்கள் தந்த ஆதரவு தவறு என்று சொன்னார். அதற்கு பின்பாகத்தான் இங்கே தலைநகர் சென்னையில் அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை தமிழக எழுச்சி மாநாடாக தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி சேதுக்கால் கால்வாய் திட்டத்தை அறிவிக்க சொல்லி அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து இங்கே அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த கூட்டணியில் பாஜகவுடன் மதிமுக இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அந்த கூட்டணியோடு நீடிக்கிறோம். ஆக அப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம். இதற்கு பின்பாக தேர்தலில் நிலைப்பாடுகள் மாறுகிறது. பொடா சட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை பெற்று வெற்றி பெறுகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 2006 ஆண்டு, அப்பொழுதே 99 ஆண்டுக்கு பின்னாலேயே 2001 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 22 தொகுதியில் கையெழுத்து போட்டு அறிவாலயத்திற்கு சென்று நாங்கள் எல்லாம் சென்று கையெழுத்து போட்டு விட்டு வந்தோம். ஆனால் வந்த ஓரிரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் காலையில் நான் கூட்டணி இல்லை என்று விலகுகிறேன் என்று கூட்டணியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்து விலகினார் என்பது செய்தி. அதற்கு பின்பாக போட்டியிடாமல் தனித்து போட்டியிட்டோம். 217 பேர் போட்டியிட்டு 21 தொகுதி பாஜக போட்டியிட்ட 21 தொகுதி தவிர்த்து மீதி 213 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திமுக களம் கண்டு அத்தனை பேரும் தோற்றோம். அதற்கு பின்பாக 2000 பொடா சட்டத்தில் கைது. அப்புறம் 2006 ஆண்டில் 2004 வெற்றி பெற்ற நாங்கள் 2006 மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி போகிறார்கள். பதில் இல்லை. என்ன நடந்தது என்பது தெரியாது. அதற்கு பின்னாலும் கூட்டணி நீடித்தார்கள் என்றால் இல்லை. அதற்கு பின்னாலும் 35 தொகுதிகளை பெற்று 6 வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னாலும் நீட்சி ஏற்படுகிறது. மீண்டும் மக்கள் நல கூட்டணி. இப்படி அணிகளை மாறி மாறி வந்த காரணத்தினால் இயக்கம் பலவீனப்பட்டு வந்த முக்கியமான தலைவர்களெல்லாம் விலகி போகின்ற சூழல் ஏற்பட்டது என்பதில் மறுப்பதற்கில்லை. எனவே நீங்கள் சொன்னதை போன்று அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கின்ற தலைவராக, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட தலைவராக இருந்தார் என்பதை மறுப்பதற்கில்லை. என்னை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோ அவர்களுடன் பல கட்ட நடைபயணங்கள் நாங்கள் நடந்திருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் சிறையில் அடைப்பட்டு பொடா சட்டத்தில் அடைப்பட்டு 19 மாதம் 1.25 வருடம் 570 நாட்கள் பொடா சிறையில் கைது செய்யப்பட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வீதிகளில் திருச்சி துவங்கி வேலூர் வரையிலும் 17 நாட்கள், அதே போன்று எட்டயபுரம் துவங்கி மதுரை வரையிலும் 9 நாட்கள் என்று பல கட்ட நடைபயணங்கள் நடத்தினோம். தமிழர்களே நியாயம்தானா சொல்லுங்கள், வைகோ செய்த குற்றம் என்ன, வைகோ கைது நியாயம்தானா என்று விண்ணுக்கு மண்ணும் மதுர அன்றைக்கு நீதி கேட்டு நாங்கள் எல்லாம் நடந்திருக்கிறோம். அந்த நடைபயணங்களில் எல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக தோழர்கள் பங்கேற்றார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி, நேற்று எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி, நடைபயணத்தில் பங்கேற்கின்ற தோழர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீதம் கொடுப்பதாக சொல்லப்பட்டதாக செய்தியில் வருகிறது. எனவே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது என்பது பரிதாபத்திற்குரிய ஒன்று. இத்தனை நாட்கள் திமுக ஆட்சி அமைந்து ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் நிறைவு செய்து ஒரு சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது இவ்வளவு நாள் பேசாத தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது மதுவுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு தோரணம் நிச்சயமாக உருவாகும். பத்திரிகைகள் இது குறித்து விவாதிக்கும். எனவே இது குறித்து நேரடியாக தலைவர் வைகோ அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இந்த மது குறித்து ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று கூட கோரிக்கை வைத்திருக்கலாம். ஏன் நடைபயணம் போகிறார் என்று சொன்னால் கரைந்து காணாமல் போயிருக்கின்ற மதிமுக இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக நடைபயணத்தை தான் இப்பொழுது பணத்தை செலவு செய்து நடத்துகிறார் என்பது நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கிறோம்.
இல்ல அவங்க திமுக ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில இருந்து வெளியே வந்ததுதான் மதிமுக. அந்த மதிமுகவை திமுகவுடன் கூட்டணி இருக்கின்ற போது நாங்கள் திமுக ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மதவாத சக்திகளோடு எதிர்ப்புகள் கடுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களுடைய சக்திகளை விரயம் செய்ய வேண்டாம் என்ற அந்த எண்ண ஓட்டத்தில் தான் நாங்கள் அவருடன் இருக்க விரும்புகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் எங்களுடைய ஆதரவை நல்க இருக்கிறோம். அது காலம் என்ன சொல்ல போகிறது என்பது விரைவில் தெரிந்துவிடும். நிறைய ரகசியங்கள் சொல்ல முடியாது. நிறைய ரகசியங்கள் இருக்கு. இல்ல, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஏன்னா அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய கால்சட்டை பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற பணியாற்றியவர். மாணவர் மன்றத்திலிருந்து துவங்கி இளைஞரியாக பல்வேறு நிலையில் பொறுப்பு வகித்து அவர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட இயக்க அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். அவருடைய வருகையே கண்டித்த தலைவர் வைகோ அவர்கள் ஏறக்குறை 28 ஆண்டு காலம் எங்கே இருந்தார், என்ன பண்ணார் என்பதுக்கு தெரியாது. ஒரு கார்பரேட், அவர் குடும்பம் எல்லா குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போது நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பாராசூட்ல அவர் உட்காந்துட்டு மேல இறங்கிட்டு 32வது படிக்கட்டில் மாடியில் இறங்கிட்டு நான் தான் அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பொருள். நாங்கள் 32 மாடியையும் நடந்தே ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி நாங்கள் 32வது மாடிக்கு வந்திருக்கிறோம். அவர் நேரடியாக ஹெலிகாப்டர்லயோ அது பாராசூட்லயோ இறங்கி அவர் எங்களை நான் தான் தலைவர் என்று சொல்வதை ஒருபோது ஏற்றுக்கொள்ள. இதுக்கு 20க்குமான வேறுபாடுகள் இதுதான். இவர் அரசியல் படுத்தப்படாமல் எங்கேயோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். குறிப்பாக சொல்லப்போனா ஐடிசி கம்பெனியில் சிகரெட் உள்ளிட்ட அந்த போதை வஸ்துக்கள்லாம் நடத்திட்டு இருந்தார். இன்னைக்கு அவரோட எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் நிறைவு செய்து விட்டு இப்பொழுது அரசியலுக்கு வருகிறார். நாங்க எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களுடைய கை காசு செலவு செய்து எல்லாற்றையும் இழந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு இதுதான். எனவே தலைவர் தளபதி அவர்கள் நெடிய அரசியல் பாரம்பரியம், இவருக்கு எந்த பாரம்பரியம் இல்லை, அரசியல் பாரம்பரியம் இல்லை என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு. அது காலம்தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா தவறு. இப்போ மாமல்லபுரம் பக்கத்தில் நம்ம கோவளம் பக்கத்தில் கூட நேற்று முன்தினம் ஒரு விமானம் தவறா கீழே விழுந்துச்சு. பயிற்சி விமானம் தானே, இது பயிற்சி விமானிகள் தானே, துரையும் பயிற்சி விமானி போல் தான். அதுக்கு மேல அவர் கொண்டு தர முடியாது. அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அந்த கம்பெனியை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதுல இருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்ப நீங்க கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்ப நீங்க கேட்கிற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவருடைய வீட்டை இப்ப போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் கட்டி இருக்காருமா, 5 லட்சம் பெருமானம் அந்த வாட்ச் கட்டிட்டு இருக்காங்களே. நீங்க அண்ணாமலை ஒப்புறீங்களே? இல்ல, எங்களை ஒரு ஒப்பு விட்டு இருந்தாலும் நான் அதை சொல்றேன். எஸ் சார். இல்ல இல்ல, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய், அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது.
நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள் தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். விஜய் வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம், அவரை பார்த்தால் போதும் என்ற நிலைமைக்கு இருக்கின்ற அந்த கூட்டம் ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்.